Hi friends, welcome to Sri Family Media. இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸோடைய 7 இன்றைக்கி வந்து 7வது நாள் சூப்பராக வெயிட் லாஸ் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங் எப்பயும் போல் எழுந்து சாமி கும்பிட்டு இன்றைக்கி சண்டேன்றதால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து சாமி கும்பிட்டோம். ஏன்னா எல்லாருமே தூங்கிட்டுருக்காங்க அப்படின்றதால எனக்குமே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். விதையை மட்டும் தூக்கி போட்டுடலாம். இப்போ அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கு தந்தாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அது ஒத்துக்காது, அதனால் நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி இப்படி தான் எடுத்துக்கலாம். நல்லா வந்து மசியை அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு சக்கையை மட்டும் தூக்கி போட்டு அந்த ஜூஸ் வந்து நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம 1 வீக்குக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதில் இருக்க வந்து முக்கால்வாசி நம்ம சுடு தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். என்னென்னா நம்ம குடிக்கிற அளவுக்கு ஹீட் வந்து நம்ம காஃபி டீ குடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லைனா வெதப்பாகவும் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது கூட வந்து நம்ம தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஏதோ குடிக்கிற மாதிரி புளிப்பா அந்த மாதிரிலாம் இல்லாமல் தேன் சேர்த்தோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நெல்லிக்காய் ஜூஸும் தேனும் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே கடகடன் குடிச்சிடலாம். நல்லா தான் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸும் தேனும் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. உனக்கு வேணுமா லேக்கா? வேணாமா? பேச மாட்டியா? பேச மாட்டேன். இப்போ பேசிட்டியா? பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, நீ மட்டும் சீக்கிரம் எழுந்துட்ட, அவங்களாம் உள்ள தூங்குறாங்க. என்ன சரி வா சாப்பிடுவா. இப்போ டே 7 என்னுடைய இந்த 1 வீக் வெயிட் வந்து எவ்வளோன்னு செக் பண்ணிடலாம் வாங்க. எனக்கே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா 60.1. நான் வந்து போன வாரம் வந்து என்ன வெயிட் இருந்தேன் போன சண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60.75 இருந்தேன். கிட்டத்தட்ட 600 கிராம் வந்து கம்மியாக இருக்குது. உண்மையாகவே ஒரு வாரத்துக்கு வந்து நான் 1 kg பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு ஆல்மோஸ்ட் நிறைய நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். சாப்பிடுங்க. தட்டு காலி ஆயிடுச்சுன்னா தோசை வேணுமா? வேணாமா? அப்பாவுக்கு இது ஊற்றிக்கல. லேக்கா சாப்பிட்டியா? வேற நல்லா இருக்காப்பா? பச்சை பயிறு தோசை அரைச்சி. நான் நிறைய வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஒரு வாரத்துக்கு 600 கிராம்ன்றதே பெரிய விஷயந்தான். ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு 600 கிராம் 1/2 kg கம்மி பண்ணுறது இது வந்து சூப்பர் தான். எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ நான் ஸ்நாக்ஸ் வந்து என்ன சாப்பிட்றேன்னு வந்த வாசலில் கூட எங்கே திட்டமாக இருக்கு. அதே தான், அங்கேயுமே அதே மாதிரி காசு தான், ரொம்ப கம்மியெலாம் கிடையாது. இது சென்னை போய் தானேப்பா இந்த பக்கம் வருது. அதனால அந்த போயிட்டு வர சார்ஜ் எல்லாம் சேர்த்து வாங்குறாங்க. இப்போ நம்ம ஊர்லனா டேரெக்டாக வருது, சென்னையில் இருந்து வருது. இப்போ அது அங்கேருந்து வந்து என்ன வேணா எனக்கு எனக்கு அது வேறு. எனக்கு எல்லாரும் வாங்கிட்டாங்க. எனக்கு ஆரஞ்சு இல்லை. அப்படியா? அப்புறம் என் மடியிலே வைக்கிறேன். இதெல்லாம் குப்பை தொட்டியா? குப்பை தொட்டியா இது? சரி சரி, தாத்தா கூட மம்மி உனக்கு ஃப்ரூட் கேட்காது. மம்மி உனக்கு ஃப்ரூட் கேட்காது. கண்டிப்பாக லேக்காக எப்படி வரல ஃப்ரூட்ஸும் எப்பவுமே அவளுக்கு தான் ஃப்ரூட்ஸ் வேணும். உன் டயட்டுக்கு நான் ஒன்று தான் சாப்பிட்றேன். அதுக்குள்ளே நான் இன்னைக்கு வாங்கி வருவேன், நாளைக்கெல்லாம் காலி பண்ணிடுவான். ஹாய், நீ பாருங்க, இந்த சிக்கனை எனக்கு பார்க்கவே பிடிக்காது. ஆனால் இங்கே இதை வந்து நான் குழம்பு வைக்க போகிறேன். இது பார்க்க பிடிக்காத நான் எந்த லட்சத்தில் குழம்பு வைப்பேன்னு எனக்கே தெரியல. பட் வந்து ஆனால் வைக்கிறேன். அப்பா வந்திருக்காங்க. சரி, அவங்களுக்காக என்ன செய்யறதுன்னு தெரியல. அதே சாம்பார் ரசம் அந்த மாதிரி செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் சரி சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மீன் குழம்பு மட்டன் இதெல்லாம் வந்து நிறைய பெரிய ப்ராசஸ். பட் எனக்கு அதெல்லாம் வராது. சிக்கன் குழம்புனா கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து நான் வைப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் வைக்கிறேன். எந்த மாதிரி டேஸ்ட் வருதுன்னு தெரியல. இந்த ஸ்கின்னை பார்த்தாலே நமக்கு அலர்ஜியாக இருக்குது. அவர் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு ஆல்ரெடி. நான் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே குழம்பு வந்து இல்லை அப்படியே கொட்டிடுவேன், அவ்வளோதான். வாஷ் பண்ணலாம் நான் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. அப்படியே பார்த்துட்டு போடவே பிடிக்கல. அந்த ஸ்கின்னை பார்த்தா ஒரு மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து தோல் உறிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா. அதனால வாமிட் வர மாதிரி இருக்கு. பிடிக்கவே இல்லை. இப்படி
இப்பயோ போட்டுட்டேன் அதுக்குள்ள. ஆனால் போட்டுட்டு மசாலாலாம் போட்டால் ஓரளவுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தா அந்த ஸ்கின் வந்து ரத்தத்தோடு இருக்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்குது பார்க்க. இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பேன். இதை பார்த்தாங்கனாவே சிக்கன் பிடிச்சவங்க வந்து என்ன இப்படி சமைக்கிறீங்க, இந்த மாதிரி சமைச்சா எங்களுக்கு சாப்பிட கூட வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. பட் என்ன பண்ணுறது, பிடிக்காதவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். எனக்கு வேறு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. சரி, சமைச்சிட்டு அவங்க சாப்பிட்றவங்க வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டாக இருக்கா இல்லை கேவலமாக இருக்கா அப்படின்றத அப்பா கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படியோ ஒன்று நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். ஆனால் எப்படி இருக்குது டேஸ்ட் அவங்கக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா நான் வந்து வெளியில் வேலையாக கிளம்புனதால கேட்க முடியல. பட் எல்லாமே நான் வரும்போதெல்லாம் சாதம், ரசம், குழம்பு எல்லாமே வந்து ஓரளவுக்கு காலி பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அப்பாவை கேட்டதுக்கு நல்லாதாம்மா இருந்தது, சூப்பராக இருந்ததுமா அப்படின்னு சொன்னார். என்ன தாங்கண்ணா ஒல்லியாக இருக்கிறதாம்பா அழகாக இருக்கும். நீ எப்படி ஒல்லியாக ஸ்லிம்மாக அழகாகிற இந்த வயசுல எப்படி சிக்கனுங்கிற? இந்த பாரு, இந்த பீரிங் எடுக்கு பாரு வயிறு. உன் மரிமா உனக்கு முன்னாடி வந்து ஒல்லியா இருந்தாதான் அழகு. ஒல்லியா இருந்தாலுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஒல்லியா இருக்கணுன்றதை விட ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ஸ்வீட் கார்ன் தான் எடுத்துக்கிட்டோம். ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து நைட்டு வந்து டிஃபனுக்கு வந்து ஒரே ஒரு சப்பாத்தி தான். இன்றைக்கி வந்து எனக்கு வெஜிடபிள்ஸோ ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து சான்ஸ் இல்லாமல் போச்சு. ஆனால் வந்து ஸ்வீட் கார்ன் ஓகே தான். ஒரு சப்பாத்தி நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் மதியம் கண்டிப்பாக வந்து வெஜிடபிள்ஸோடு சாப்பிடுங்க. எனக்கு வேலையாக இருந்ததால் நான் வந்து மதியம் ஒரே ஒரு டீ மட்டும்தான் குடித்தேன். வேறு எதுவுமே நான் சாப்பிடலை. என்னுடைய வெயிட் லாஸ் டே 7 வந்து இப்படி தான் எனக்கு போச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நான் எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு நான் தூங்கும்போது எப்பயும் போல் நான் திரிபலா சூரணம் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூன் போட்டு சுடு தண்ணியில் குடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.